வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்றைய தலைப்பு தசரத மன்னன், பரதன், லட்சுமணன், ராமன் இவங்க 4 பேத்துக்குள்ள பாசத்தின் வெளிப்பாடு எப்படி எப்படி அவங்க எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தசரத மன்னன் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர். 64 நாடுகளுக்கு அரசரின் அதிபதியாக திகழ்ந்தவர். அவருக்கு பிள்ளைகள் ரொம்ப நாளாக இல்லை. அதனால் யாகம் வளர்த்து அவங்களுக்கு 4 மகன்கள் பிறந்தாங்க. ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன இடம் இருக்குது. சின்ன இடம் இருக்குன்னா அவர் அந்த இடத்த எப்படி பார்த்துக்குவாரோ அதே மாதிரி தசரத மன்னர் இந்த 4 மகனையும் அவ்வளோ பாசமாக வளர்த்து வந்தார். அதுலேயும் ராமர்னா அவருக்கு ரொம்ப பிரியம். ராமர்னா அவர் பண்ணுறது, அவர் நடக்கிறது, அவர் சாப்பிட்றது, அவர் என்னென்ன பண்ணுறதோ அது எல்லாத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னன்ட்ட என்கிட்ட லட்சுமணையும் ராமனையும் எனக்கு யாகம் காக்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். தசரத மன்னர் அதை கேட்டோடனே மயங்கி விழுந்தார். அப்புறம் மயங்கி விழுந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சோன்னே அப்புறம் கண்ணீரோட 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு நான் இனிமேல் என் மயங்களுக்கு நீங்கள் தான் தந்தையும் தாயுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அனுப்பிச்சி வச்சுருவார். இது தசரத மன்னர் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பாசத்தின் வெளிப்பாடு. அடுத்து நம்ம லட்சுமணனை பார்த்திங்கன்னா எப்படி வெளிப்படுத்தியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா, லட்சுமணன் இவங்களுக்கு வனவாசம் செல்லணும்னு சொல்லி கைகை அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. அதனால் இவர் அண்ணனே போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அவரோட போவோம் அப்படின்னு 14 எதை பற்றி யோசிக்காமல் அவங்க அண்ணனோடய கிளம்பிடுவார் இவரும். இது லட்சுமணனோட பாசத்தின் வெளிப்பாடு. அடுத்து பரதன் என்ன பண்ணுவார்னா, பரதன் இந்த மாதிரி வனவாசம் போன பின்னாடி தசரத மன்னர் இறந்துருவார். இறந்த செய்தியை கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராமரை தேடி காட்டுக்குள்ளே போவாங்க. காட்டுக்குள்ளே போய் தேடி போய் செய்தியை சொல்லுவாங்க. அதனால் அவங்க அப்பாவுக்குரிய இறுதி சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க நான் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பையும் ராமன் நான் வரமாட்டேன், அப்பா சொன்னபடி நான் 14 வருஷம் இருந்துட்டான், வருவேன், சரி அப்படின்ட்டு 14 வருஷம் இருந்தேன். சரி உங்களோட பாத அணிகளை கொடுங்க, நான் அதை வச்சு பாதுகாத்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ பரதன் அவரோட பாத அணிகளை வாங்கி அவர் தலையில் சுமந்தபடி காடை விட்டு வெளியே போவாங்க. வெளியே போய் அயோத்தியின் எல்லையில் போய் வச்சுட்டு எதில் வைப்பாங்கன்னா அரசோட சிம்மாசனத்தை போய் தூக்கிட்டு வர சொல்லி அந்த சிம்மாசனத்தில் அவரோட பாதணிகளை வச்சு வணங்கிட்டு அண்ணன் திரும்பி வர்றப்ப தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதணிகளை வச்சு அங்கேருந்தே அயோத்தியை ஆண்டு வருவார். இது பரதனோட பாசத்தின் வெளிப்பாடு. இதே மாதிரி ராமரும் அவங்க எல்லோரும் காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப சூர்பனகை ராமரை பார்த்து கவர்ந்து வருவாள். என்னை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ராமரை பார்த்து கேட்பா சூர்பனகை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ லட்சுமணன் இதை பேசுகிறத கேட்டுட்டு எங்கள் அண்ணி இருக்கிறப்ப நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டு ராமர் மேலே இருந்த பாசத்தினாலும் அண்ணி மேலே இருந்த மரியாதைனாலும் சூர்பனகையோட மூக்கை அறுத்து விட்டுருவார் லட்சுமணன். இதுவும் ஒரு பாசத்தின் வெளிப்பாடு தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பேரும் குருகுலத்தில் சின்ன வயசுலேயே குருகுலத்தில் 4 பேருமே அவ்வளோ பாசமாக அந்த குருகுலத்தில் என்னென்ன சொல்லித்தராங்களோ அவ்வளோ மரியாதையோட குருவுக்கு என்னென்ன இது பண்ணணும் ராமர் அப்படி வழியில் நடத்திட்டு வந்தார் 4 பேரையும். இவங்களை போலவே அனுமனும் ராமரை பார்க்காமையே அவ்வளவு பாசத்தோடும் அவர் மேலே இருந்த பக்தியோடும் ராமர் எப்படி இருப்பான்னு கூட தெரியாமல் அவரோட அவங்க கூட்டத்தோடு இருக்கிறப்பே ஒரு கல்லை அவர் மனசில் நினச்ச வடிவத்தை வடித்து அதை வணங்கிட்டு வந்தார். அவர் மேலே இருந்த பாசத்தினாலே அவர் அந்த கல்லை ராமர் போலவே வடித்து வணங்கிட்டு வந்தார். இதுவே தசரதர், பரதன், லட்சுமணன், ராமன் 4 பேருக்கும் இருந்த பாசத்தின் வெளிப்பாடாகும். நன்றி, வணக்கம்.